Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025. நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ராஜ்யசபாவில் மாநில கட்சிகளின் எம்பிக்கள் எண்ணிக்கை குறைந்தபடியே வருகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் சில மாநில கட்சிகளின் எம்பிக்கள் ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதே கஷ்டம். உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவுக்கு 2 ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர். இதில் ஒருவரான பிரியங்கா சதுர்வேதியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஏப்ரலிலும், இன்னொரு எம்பி சஞ்சய் ராவத்தின் பதவிக்காலம் 2028 ஜூலையிலும் முடிகிறது. இவர்களுக்கு பின் இந்த கட்சியிலிருந்து யாரும் ராஜ்யசபாவுக்கு வர முடியாது. காரணம், மகாராஷ்டிரா சட்டசபையில் இந்த கட்சிக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லை. இதேபோல மாயாவதியின் பகுஜன் சமாஜுக்கு தற்போது ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டுமே உள்ளார். அவரது பதவிக்காலம் 2026 நவம்பரில் முடிகிறது. இவரும் மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக முடியாது. காரணம், உத்தரப்பிரதேச சட்டசபையில் பகுஜன் சமாஜுக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லை. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ராஜ்யசபாவில் ஒரு எம்பி கூட கிடையாது. அதிமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே ராஜ்யசபாவுக்கு மீண்டும் எம்பிக்களை அனுப்ப முடியும். மற்ற மாநில கட்சிகளான லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி, இடதுசாரிகளின் நிலையும் இதுதான். இண்டி கூட்டணிக்கு ராஜ்யசபாவில் 80 எம்பிக்கள் இருக்கின்றனர். இதில் காங்கிரசுக்கு 27 எம்பிக்கள் உள்ளனர். ஆனால் வரும் ஆண்டுகளில் காங்கிரஸ் எம்பிக்களின் எண்ணிக்கையும் குறையும். பாரதிய ஜனதா கூட்டணியில் 133 எம்பிக்கள் உள்ளனர். இதில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் 103 பேர், நியமன எம்பிக்கள் 7 பேர் அடங்குவர். வரும் ஆண்டுகளில் இது மேலும் அதிகரிக்கும். காரணம், பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா தான் ஆட்சியில் உள்ளது. காங்கிரஸ் இல்லாத பாரதம் என கூறி வருகிறார் மோடி. இந்த நிலையை பார்த்தால் மாநில கட்சிகள் இல்லாத பாரதம் என்றாகிவிடும் போலிருக்கிறது. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபாவின் தலைவராக இருந்து மாநில கட்சி எம்பிக்கள் பேச அதிக நேரம் ஒதுக்குகிறார் என்பது மட்டுமே மாநில கட்சிகளுக்கு ஒரு சாதகமான அம்சம்.